இப்படி ஒவ்வொருத்தங்களும் இன்னொருத்தங்க மேல கை காமிக்கிறாங்கல்ல. இப்ப அந்த டிரைவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வர்றப்பமே அது திறந்தா இருந்துச்சு அப்படிங்கிறாரு. நான் அடிக்கடி போயிட்டு வர ரூட் தான். நான் பல நாளா போயிட்டு வர ரூட். இதையே நான் வந்து எனக்கு தெரியுமே அங்க எனக்கு கேட் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சது. நான் எப்படி விபத்து பண்ணுவேன்னு அந்த டிரைவர் கேக்குறாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு சொல்றப்போ அந்த குழந்தைங்களை இழந்து இன்னைக்கு அப்பா அம்மா நின்னுட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் நம்ம என்னன்னு பதில் சொல்ல முடியும்? எனக்கு இருக்கிறதுலே இதுல வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலே நான் தான் சொல்றேன்ல, ஒரு அப்பா அம்மா ஆனதுக்கு அப்புறம் உலகத்தை பார்க்கறதே வேற மாதிரி இருக்குது. அவங்க கிட்ட போய் நம்ம என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அவங்க இன்னைக்கு காலையில கிளம்பி போறப்ப காலையில வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சு விடுறப்போ அவங்க யோசிச்சு பார்த்திருப்பாங்களா, இன்னும் 1 மணி நேரத்துல அந்த குழந்தைய ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மார்க்ல போய் பார்க்கணும்னு 3 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் பெருசாகுது. ஒரு ரயில்வேஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட வந்து டேட்டா இருக்குது. ஒரு கேட்லயுமே வந்து எத்தனை பேர் வர்றாங்க போறாங்க, எத்தனை ட்ரெயின் கிராஸ் ஆகுது, எத்தனை தடவை கேட்டை க்ளோஸ் பண்ணி திறக்கணும், இந்த டேட்டா எல்லாம் எங்க கிட்ட இருக்குது. இந்த டேட்டாவெல்லாம் வச்சு இந்த ஒரு பர்டிகுலர் கேட் வந்து நிறைய பேர் போயிட்டு வராங்கங்கிற காரணத்தினால நாங்க வந்து ஒரு சப்வே அமைக்கிறதுக்கு நாங்க ஃபுல்லா வந்து ஃபண்ட் எல்லாம் பண்ணி அலோகேட் பண்ணி எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். எங்களுக்கு லோக்கலா பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது இந்த சப்வே போடுறதுக்கு. இத போட்டிருந்தா இது கம்ப்ளீட்டா தவிர்க்கப்பட்டிருக்கலாமே. 1 வருஷமா நாங்க பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து இந்த சப்வே போட்டிருந்தாங்கன்னா கீழே எல்லாரும் ரோட்ல வந்துட்டு போயிருப்பாங்க, மேல வந்து ட்ரெயின் போயிருக்கும், எல்லாமே தவிர்த்திருக்கலாம். இங்க வந்து ஒரு கேட்டே இருந்திருக்காது. அதுவும் எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காம இருந்திருக்குது. அண்ட் இந்த இடத்துல கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா வந்து கேட்டை போட்டிருக்காங்க. அவங்க போட்டதுக்கு அப்புறம் லோக்கல் பீப்புள் இருந்துகிட்டு இல்ல நீங்க திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள ஆக்ஷன் எடுக்கிறது தப்பு எல்லாமே சரி, பட் இதுதான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, யோசிச்சு பாருங்க, இதுல நிறைய புரோட்டோகால் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு ட்ரெயின் வருதுனால இந்த சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படவில்லைன்னு நம்மளுக்கு தெரியுது. பட் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து அந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு 3 ட்ரெயின் மோதுச்சுல, அப்ப கூட அதிகமா பேசணும். ஒரு கேட் மூடி இருக்கு திறந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் திறந்திருந்துச்சுன்னா ட்ரெயினுக்கு பை டிஃபால்ட் சிக்னல் வந்து ரெட்ல தான் இருக்கும். இந்த கேட் மூடினா தான் ட்ரெயின் வர்றதுக்கு கிரீன் சிக்னல் ட்ரெயினுக்கே கிடைக்கும். இப்போ இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இங்க வந்து கேட் க்ளோஸ் ஆயிருச்சா அப்படிங்கறத வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நம்பர்லாம் பாஸ் பண்ணி முந்தின ஸ்டேஷன்ல இருந்து கோட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணும், அதெல்லாம் நடந்திருக்குங்கறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 700 to 800 மீட்டர்ஸ் முன்னாடில இருந்து ஹார்ன் பண்ணிட்டே வரணும். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நின்னுட்டு இருக்கப்போ அந்த ரோட்ல நிக்கிறப்போ கேட்ல வந்து கிராஸ் ஆகுறப்போ முன்னாடி சவுண்ட் கேட்டுக்கிட்டே வரும், ட்ரெயின் வரப்போகுதுன்னு அந்த ஹார்ன் சுத்தி இருக்கிற ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு கண்டிப்பா கேட்கும். யாருமே வந்து அதுல இருந்து தவிர்க்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா கேட்கும். சில கிராம மக்கள் சில நியூஸ் சேனல்ஸ்ல பாக்குறப்போ அந்த சவுண்டும் வரலங்கிறாங்க. அந்த சவுண்ட் ஏன் வரல, எனக்கு ஏன் ஹார்ன் அடிக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சப்வேக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட் வரைக்கும் அலோகேட் பண்ணி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான பெர்மிஷன் ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் போக அந்த பையன் தூங்கிட்டான்னு ஒரு இது சொல்றாங்கல்ல, இல்ல அந்த அதான் சொல்றாங்க, அவங்க வெளியவே வரல, நாங்க பார்க்கவே இல்லை, அந்த பையன் கேட்டை க்ளோஸ் பண்ணிருக்கணும், அவன் வந்து க்ளோஸ் பண்ணல, இடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து வெளியே வரல அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ அந்த பையனோட இது நம்ம எல்லாமே எதுவுமே நம்மளுக்கு தெரியாது கரெக்டா, நம்ம யாருமே அதை போய் நின்னு பார்க்கல. பட் இவ்ளோ வெர்ஷன்ஸ் வர்றப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இது கம்ப்ளீட்டா தவிர்த்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கரெக்டா. நம்ம இன்னைக்கு 2025ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வச்சு நம்மளுக்கு வந்து என்ன தோணுதோ மனசுல என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஏஐ கிட்ட பேசி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹியூமன் எரர்னால மனிதர்களின் தவறுகள்னால 3 பசங்க இறந்து போனதை என்னன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது, அவங்க இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு அவங்களுக்கு எத்தனை கனவுகள் இருந்திருக்கும், அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, அவங்க கிட்டே நம்ம என்னன்னு சொல்லி நம்ம சொல்றது. எனக்கு இதை காலையில இருந்து கேட்கறப்ப எனக்கு ரொம்ப இதுக்கு யாரு காரணம்னு எனக்கு அதுதான் தோணுச்சு. யார் இதெல்லாம் தப்புன்னு பாத்தீங்கன்னா, கடைசியில் அந்நியன் படத்துல வர மாதிரி இவங்க தப்பு அவங்க தப்பு இவங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை பெருசா போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்குன்னு தோணுது. எங்கெல்லாமோ போய் முடியுது. அண்ட் ஒரு விஷயங்க நான் வந்து கண்டிப்பா இந்த வீடியோல சொல்லணும்னு நினைக்கிறது, நான் பர்சனலா கவனிச்சிருக்கேன். நிறைய நேரங்கள்ல நம்ம கேட் வந்து போட்டிருக்கப்போ கேட் போட்டிருப்பாங்க, ஓகேவா, கேட் போட்டிருப்பாங்க, இதை நான் எல்லாருக்கும் சேர்த்து பேசுறேன், கேட் போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஆட்கள் இருந்துகிட்டு ஒரு பைக்கை வந்து தள்ளிக்கிட்டே போவாங்க, ஒரு சைக்கிளை வேகமா தள்ளிட்டு போவாங்க. எனக்கு புரியுது, நீங்க அந்த ஊருக்காரங்க தான், நீங்க ரொம்ப நாள் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் எப்போ ட்ரெயின் வரும்னு. பட் யார் எதிர்பார்க்காங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்? ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து நடந்ததுனால தானே இது நடந்திருக்குது. ஸோ நம்மளோட சைட்ல இருந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நெக்ஸ்ட் டைம் ஒரு கேட் போட்டிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, கேட்டை வந்து ஏன் போடலங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷன். அதை நம்ம சொன்ன மாதிரி கரெக்டா வந்து அது ஏகப்பட்ட கமிட்டி வச்சு தேடி கண்டுபிடிச்சு ஒரு பதில் கிடைக்கும். அதை தான் இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட சைட்ல இருந்து நெக்ஸ்ட் டைம் when you see a gate, நம்மளுக்கு தெரியும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது இல்ல 1/4 மணி நேரம் ஆக போகுதுன்னா இட் இஸ் ஓகே. நம்ம ஒரு மீட்டிங்கை மிஸ் பண்ணா பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு ஃபிளைட்டை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம பார்க்க வேண்டியவங்க எக்ஸ்ட்ராவா 10 நிமிஷம் வெயிட் பண்ணா பரவாயில்ல. பிகாஸ் த அதர் திங் இஸ் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படி அவசரப்பட்டு போறது இல்லை, ஏன்னா எதுவுமே நம்ம கையில இல்லை. லிட்டரலா வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி மேல நடந்து போகிற மாதிரி ஒரு விஷயம். நீங்க ட்ரெயின் வருமா வராதான்னு கேட் போட்டதுக்கு அப்புறம் போறது, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்புறம் வந்து ஈவன் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை யாராவது
ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பிஸியா இருக்காங்கன்னால் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா பறக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பறப்பாங்கன்னு யோசிச்சு வேகமா போகணுங்கிற ஆர்வ கோளாறுல போய் அடிபட்டு இறந்து போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வெர்ஷன், இதுல நிறைய கதைகள் இருக்குல்ல, ஒரு வெர்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு நிறைய கிராம மக்கள் வந்து திறந்து விடுன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க ஏன் லேட் ஆயிருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மோஸ்ட் அவங்க போகக்கூடிய ஆஃபீஸ்லயோ இல்ல போய் பேசக்கூடிய பர்சனோ இல்ல போய் பேசக்கூடிய ஸ்கூலோ காலேஜோ வந்து ஏன் லேட் ஆகும், 5 நிமிஷம் லேட் ஆகும், வெளியே நில்லு, அது எல்லாத்தையும் பிரஷர் பண்ணாம கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் சொசைட்டில இருந்தா நிறைய பிரச்சனைகள், இந்த அறக்க பறக்க போய் இடிக்கிற பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படலாம்ங்கிறத யோசிக்கிறப்போ தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம், இது ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு நம்மளோட லைஃப்ல எங்கெங்க அப்ளை பண்ண முடியுமோ கொஞ்சம் பொறுமையா நிதானமா நம்ம எல்லாருமே செயல்படுவோங்கிற ஒரு ப்ராமிஸ் எடுத்துப்போம்.